இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12 பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எப்படி வர போகிறாரா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர போகிறார். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் அவருடைய கிரியைகள் முடிய போகிறது. வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அப்போது ஆண்டவர் அவர் வரும்போது அவருடைய பிரதானமான கிஃப்டை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. என் சட்டையின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு என்னால் நிறைவான பலன் உண்டு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லா கிரியைக்கும் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் மனிதர் பாராமல் இருக்கலாம், அசட்டை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் பதில் உண்டு, முடிவு உண்டு, பலன் உண்டு, பரிசு உண்டு. ஸோ அதை தான் இன்றைக்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய கிரீடம் யாருக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை தேவன் தரப்போகிறார். ஏசாயா 62:3 நாம் வாசிப்போம். ஏசாயா, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நாம் எப்படி இருப்போமா? அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், நாம் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்போம். ஆனால் நாம் அவருடைய கரத்திலிருந்து செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் முன்னாக முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சியோ நிமித்தம் எருசலேம் நிமித்தமும் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளை நாம் மௌனமாக இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்முடைய சூழ்நிலையிலே நாம் நொந்து வெந்து போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸ்தோத்திரம். நமக்கு அவர் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்காய் செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுறோம்? மௌனமாக இருக்கிறோம், ஒடுங்கி போகிறோம், பலவீனப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஏன் இன்றைக்கு ஒரு சில வியாதி பலவீனம், ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு. அல்லேலூயா. ஏதுமே சாக்குப்போக்கே சொல்லக்கூடாது. இன்றைக்கு பிரயாணத்தை நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஸோ அந்த நாளை அசட்டை பண்ணவே கூடாது. சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்கள். அல்லேலூயா. பின்வாங்கி போனால் கர்த்தர் அவர் மேல் பிரியமாயிர. அல்லேலூயா. இந்த நாளை தேவனுடைய சமூகத்தில் நாம் களி கூற வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த நாள் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த நாளை மிக அசட்டை பண்ணுறத நான் ரொம்ப நானே இவ்வளோ வேதனைப்படுறேன். எனக்கு முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க வரலனா, ஆண்டவரே இவங்க வரலையப்பா ஆண்டவர், நான் எவ்வளோ வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் சத்தியத்தை கேட்டால் தானே விடுதலை ஆக்கப்பட முடியும். சத்தியம் தானே நம்மளை விடுதலை ஆக்கும். நம்ம சத்தியமாக்கப்படாத உலக காரியம், இந்த காரியம், அந்த காரியம், நாட்டை முட்டு கடந்து போனாலும் ஒன்று நோ பதில். அதுக்கு வேண்டிய பலனை கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் அமர வேண்டிய நாட்களில் நேரத்தில் அமராது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தாலும் அதில் அவர் சந்தோஷப்படவே மாட்டார். அந்த நேரம் அவருடையது. அல்லேலூயா. அவர் என் பிள்ளைகளுக்கு நான் பேச வேண்டும் என்று இந்த நேரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேச விரும்பும் அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்துல நாம் கடந்து போவோமானால் அதில் எந்த காரியம் செய்தாலும் மேன்மையே கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். மரியாள் மார்த்தலை நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம்ல வசனத்தில். நான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இந்த உலகத்தில் நல்ல பங்கு எதுனா தேவனுடைய சமூகம். நம்முடைய வீட்டில் எப்படி பாடி துதிக்க முடியுமா? நம்முடைய வீட்டில் இந்த மாதிரி வேத்து வாசித்து அந்த வார்த்தைகளுக்கு வேண்டிய தெய்வீக வார்த்தைகளை நமக்கு, எனக்கு, என் குடும்பத்திற்கு ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்விகளுக்கு பதிலை கொடுக்குற ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் கொடுக்குறாரே. ஏன் நாம் அதை அசட்டை பண்ணுகிறோம்? மல்கியால தான் சொல்கிறார், எனக்கு பயப்படும் பயமேங்க, எனக்கு கொடுக்கும் கனமைங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெரிய மனுஷனுக்கு காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுகிறோம், அவளுக்கு என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? என் பிள்ளைங்க என் சமூகத்தில் வரணுமே. எவ்வளோ நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன்னு ஏன் கேட்கல? அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகி இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்ல ஆண்டவர். எல்லாம் படிக்கலாம். ஆனால் அழியாத அலங்கரிப்பு என்ன தெரியுமா? சாந்தமும் அமைதல். நம்ம மேலே தான் பார்க்குறோம், மேலே தான் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்குறோம். ஆனால் அவளுக்குள் இருக்கிற அந்த போட்டி, பொறாமை, எரிச்சல், ஒரு விதமான அசட்டத்தனம், ஒரு விதமான காரியங்கள் இன்னும் மாறலையே. ஆண்டவர் துக்கப்படுகிறார். என்னுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைய, நான் உனக்கென்று அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் நீ அதை பெறக்கூடாதபடி உன் ஜென்ம ஸ்வாபங்களை தடுக்கிறதே. அல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிறது. நான் இருதயத்துக்கு எடுக்கணும்னா எவ்வளோ காரியம் எடுக்கலாம். அல்லேலூயா. இருதயத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. யாரெல்லாம் பைபிள் வச்சு பார்க்குறீங்கன்றது இதில் தெரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அது விலையேற பெற்றதாக ரொம்ப ரொம்ப மேன்மையானதான் தான் இது. இருதயத்தில் நீ அதான் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்க நானும் இருதயத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு காரியத்தை குறித்து, ஒரு செயல்களை குறித்து, ஒரு ஸ்தோத்திரம் காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சிந்திக்கிறதுல முதற்கொண்டு அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கு. நம்ம நினைக்கிறோம் நான் என்னுடைய சிந்தனை யாருக்கும் தெரியாது. இல்லை, அலங்காரமான கிரீடமாய் நீ இருக்க அலங்கோலம் அந்த அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது. நம்ம மறைந்திருக்கிற அந்த அலங்கோலத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு சிக்ஷித்து போதித்து வழி நடத்துகிறதான் பாக்கியம் எங்களுக்கு. அல்லேலூயா. ஸோ வசனத்தை வேதத்தை வைத்து நாங்கள் என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ எந்த இடத்துல நான் வீக்காக இருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய கால்கள் இடறுகிறது, எந்த இடத்துல என் பார்வை மாறுகிறது, எந்த இடத்தில் நான் ஸ்தோத்திரம் தவறாய் கடந்து போகிறேன் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அழியாத அலங்கரிப்பு. அல்லேலூயா. அலங்காரமான கிரீடமாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. அதுக்கு ஒரு சாந்தம் இருக்கணும். எல்லாம் கேட்போம், நமக்கு வேண்டிய வசனத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு அது மட்டும் வாழ்க்கை ஓட்டுவோம். இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் அவைகள் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தவோ மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல மதிப்பு பெறணுன்றதுக்காகவும் நாம் வேதத்தை வாசிக்கவும் நேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம் அலங்காரமான கிரீடமாக இருக்க நம்முடைய அலங்கோலங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் ஒழிய அந்த அலங்காரத்தின் மேன்மையின் ஆசீர்வாதங்களை நம்ம மேலே ஆண்டவர் வைக்க முடியாது, நமக்குள் வைக்க முடியாது. 1 கொரிந்தியர் 12:24. 1 கொரிந்தியர். நம்மில் லட்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல ஸ்தோத்திரம் உள்ளான மனுஷி, நீ ரொம்ப பலனாக இருந்தாவே போதும். ஹல்லேலூயா. நீ உனக்கு அலங்காரன்றது தேவையில்லை. நம்ம லட்சணம், இவைகள்லாம் லட்சணம், இவைகள்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் லட்சணமானவைகள் எல்லாம் என்ன சொல்கிறாரு? ஆவியின் கனிகளை வச்சுருக்கிறேன். அந்த ஆவியின் கனியோ ஃபஸ்ட்டு அன்பு. அந்த அன்புக்குள்ளேயே எல்லாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் எல்லாம் 1-10 வரைக்கும் இருக்கிற அந்த லட்சண குணங்கள் நம்ம இருந்தால் அலங்கரிப்பே தேவையில்லை. ஸ்தோத்திரம், அலங்கரிப்பே தேவையில்லை. அந்த உள்ளான குணமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் யார் என்று பிரதிபலிக்கும். அதன் பலனை நாம் கேட்காமலே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் கேட்காமலே கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளும். முதலாவதாக ஸ்தோத்திரம் அந்த அலங்கார கிரீடம். அந்த ஸ்தோத்திர நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீக்கு பாருங்கள், தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீனா மணவாட்டி, சபை, நாம தான். ஸோ நம்முடைய குடும்பத்தில் மனைவியாக இருக்கிற நானும் கூட பெண்கள், தன் புருஷன் வரப்போகிற மணவாளன். ஸோ நம்முடைய கிரீடத்தை அவர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துறது தான் ஸ்தோத்திர மணவாட்டி ஆகிய நம்முடைய வேலை. மணவாளன் வரப்போகிறாரு, அவருக்கு நம்ம எதிர்கொண்டு போக நம்மை அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ உள்ளான அலங்காரம், வெளியான அலங்காரம் இல்லை. ஸோ வெளியான அலங்காரம் நான் யாரையான எப்படியானா செய்து கூட என்ன செய்யலாம்? கையில் போட்டுக்கலாம், அவர்களை பிரியப்படுத்தலாம், அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து அவர்களை லாபகமாக்கி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் யாராலும் போட்டுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். அவர் ஸ்தோத்திரம், அவர் பேரே காண்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் நம்முடைய சொல், செயல், நடக்கை எல்லாவற்றையும், எண்ணங்கள், ஏக்கங்கள், வாஞ்சைகள், கண்ணீர், கவலை, ஸ்தோத்திரம், நம்முடைய இயலாமை, முடியாமை, எல்லா ஒடுக்கத்தன்மை, ஒடுக்கிற நிலை, நாம் எல்லா இடத்துலையும் நான் அவரை ருசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் போகிற வருகிற இடங்களில் எல்லாம், நடக்கிற நிகழ்வுகளில் எல்லாம் கர்த்தரை நான் காண்கிறேன். அல்லேலூயா. நான் இப்படி நான் அடிக்கடியாக தேவனுடைய சமூகத்துக்கு தூர தேசத்துக்கு போகும்பொழுது சொல்லுவேன். அவர் சொல்வார், என்ன உன்னை இன்னும் நான் சுத்தம் பண்ணுறேன், இன்னும் நான் உன்னை ரெடி பண்ணுறேன், உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் உன்னை மட்டும் இல்லை, நீ போய் அதை சொல்லி என் ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கணும், உருவாக்கணும், உயர்த்தணும், அவர்கள் உள்ள எல்லா குறைகளையும் சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லி தேவன் என்னை அந்தந்த இடங்களுக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்க, முதலாவது குணசாலியாக இருக்க வேண்டும். குணசாலியாக இருக்கணும்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31 தன் கைகளினால்
மற்றவர்களால் அவள் வாழ்வதல்ல, தன் சுபாவம், தன் குடும்பத்திற்கு, தன் காரியத்துக்கு அவர் வியாபார கப்பலை போலவும், அவள் தன் புருஷனுக்கு, தன் குடும்பத்திற்கு அவள் செய்கிற அவர் வியாபாரம், அவருடைய எல்லா செய்கையில் அவளுடைய விளக்கு அணையாத ராக்காலங்களில் அவள் அதிகமாக ஜெபிப்பாள், துதிப்பாள், ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக படியளப்பாள். ஸோ எல்லாவற்றையும் அந்த குணசாலியான ஸ்ரீயோட நற்குணங்களை பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலையும் நற்குணசாலிகளாக இருக்க அவர்கள் என்ன பண்ணாங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம். நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தால்தான் அந்த அலங்கார கிரீடமாக நமக்கு இருக்கிற அலங்கோலங்கள் மாறி நம்மை அலங்கார கிரீடமாக கர்த்தர் நம்மை உடுத்துவிக்கிறார். சரி, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் நமக்கு போராட்டம் வராது, பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, துக்கம் இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளணும், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நாம் பயத்தை எடுத்து போடணும். அவருடைய கிரீடங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுத்துகிறார். எந்தெந்த கிரீடம் என்று ஒரு 4-5 கிரீடத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அதுக்கு ஒரு செக் உண்டு, டெஸ்ட் உண்டு. பிசாசான மக்களும் கூட, பிசாசின் கிரிகளை கொண்டதான மக்களை நம்மோடு வைத்து 10 நாள் உபத்திரப்படியில் ஆனாலும் மரண பரியந்தம், ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை இப்படி தள்ளிட்டாங்களே, ஐயோ எனக்கு கொடுக்கலையே, நான் நல்லா தானே செய்கிறேன், நல்லா தானே சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா தானே எல்லாமே செய்கிறேன், ஆனாலும் எனக்கு இது பாடுகளா இல்லை. அதை ஆண்டவர் யாக்கோபில் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், சோதனையை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாக்கியவான் பாக்கியவதே மாறணும்னா ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காதபடிக்கு எல்லாம் கர்த்தர் காண்கிறார், அறிகிறார் என்பதை நினைவோடு நாம் அவருடைய பாதையில் கடந்து போக வேண்டும். ஸோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்ம காலம் தாமதித்தாலும் நமக்கு வேண்டிய பதிலையும் அதனுடைய ஸ்தோத்திரம் கிரியைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறோம். மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அப்படி இருந்தால் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். என்ன கிரீடம்? ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஜீவ கிரீடம். 2வது பார்க்குறோம் ஸ்தோத்திரம். அதற்கு ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரை எந்த இல்லை, எல்லாமே எனக்கு கொடுத்த ஆவி, ஆத்மா, சரி, எனக்கு குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஸ்தோத்திர வேலை, என்னுடைய அழகு எல்லாமே நீங்கள் கொடுத்தது என்று சொல்லி ஜீவ பலியாக ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் வாழும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஜீவ கிரீடத்தை பெறது ரொம்ப லேசானது கிடையாது. ஜீவனுள்ள தேவன் அவர், ஜீவாதிபதி அவர். ஸ்தோத்திரம். ஜீவனை தந்தவர் அவர், உயிர்த்தெழுந்திருந்து நம்மோட உறவாடி கொண்டு இருக்கிறவர். ஆகவே நம்முடைய சின்ன சின்ன சோதனைகள், பாடுகள், வேதனைகள், தனிமையின் ஏக்கங்கள், அசட்டைத்தனங்கள், ஸ்தோத்திர நிராகரித்தல், ஆண்டவரே நீங்கள் 1 பேதுரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த கல் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட கல். அதே மாதிரி ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா அவர் தள்ளப்பட்டவர். ஸ்தோத்திரம். என்னது எல்லாமே அவர் ஸ்தோத்திர பாடுகளை அனுபவித்து தான் நம்மை அவர் நேசிக்க காரணம். அவர் அந்த பாதையில் கடந்து போய் ருசி பார்த்து நம்மை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மோட உறவாடி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நான் ஒப்பு கொடுக்கணும். ஐயோ நான் மட்டும் ஸ்தோத்திரம் இதெல்லாம் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். யோவான் 6:48 ஜீவ அப்பா அவர். அல்லேலூயா. ஆகவே அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். யோவான் 2:8-12 படுறாரு, ஜீவ ஒளி. நாம் ஜீவ ஒளியில் நடக்கணும், ஜீவ அப்பத்தை புசிக்கணும். ஜீவ ஒளி அவருடைய பிரகாசம், அவர் தான் மகிமையின் தேவன். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். சரி, 3ஆவதாக பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு. முதல் பார்த்தோம் ஸ்தோத்திரம், அலங்காரமான கிரீடமாக இருக்க நம்முடைய ஸ்வாபங்கள், குணசாலியான ஸ்திரீயாக இருக்க என்ன செய்ய வேண்டும், ஜீவ கிரீடம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2 தீமோத்தேயு. இப்பொழுது நீதியின் கிரீடத்தை நாம் பெற போகிறோம். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரசன்னமாகுதலை நாம் விரும்ப வேண்டும்.
நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். கெட்ட போராட்டம் இல்லை, நம்ம போராடுறதெல்லாம் நல்ல போராட்டம். ஏன்னா எனக்கும் என் சந்ததிக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கி கீழ்ப்படியாமல் நசுங்கி நலுங்கி தொட்டா சினுங்கி போல் நான் வாழ்ந்தேன்னா என் சந்ததியும் அதே தான் ஃபாலோ பண்ணும். ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறார் புலகுன்னு இல்லை. ஸோ விட்டு கொடுத்து பொறுமையாக சகித்து பரிசுத்தமாக என்னை யாரும் பார்க்கல, என் பிள்ளைகளாம் பார்க்கல, நான் போகிற இடத்துலாம் பேசுகிற பேச்சு நடக்கிற நடை என்னுடைய தனி வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை காண்கிறார், என்னோடு கூட வருகிற பயம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஸோ மனுஷன் பார்த்து எதை பார்த்து எனக்கு இதை செய்தாங்க அதை செய்தாங்க இல்லை, தனிமையிலும் தேவன் என்னை காண்கிறவர். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியான பாதையில் நடத்தணும். ஸோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆதியாகமம் 32:24 பார்க்குறோம். யாக்கோபு என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி அதை படிக்க நேரம் இல்லை. அவன் என்ன பண்ணான்? தேவனோடு போராடி ஜெபித்தான். தொட சந்து சுலுக்கி கொள்ளும் அளவுக்கு அவன் போராடினான். ஆகவே தான் அவன் என்ன மாறப்பட்டான்? இஸ்ரவேலாய் மாறப்பட்டான். அப்படியே வாழ்க்கையில் கூட நாம் ஸ்தோத்திரம் அந்த நீதியின் கிரீடத்தை பெற நம்முடைய எல்லாவற்றை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு தனிமையில் போராடி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 26:41 மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்தே ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் எனக்கு சமயம் இல்லாதனால நான் எடுத்து வாசிக்காதபடிக்கு அப்படியே நான் கடந்து போகிறேன். ஸ்தோத்திரம். மாம்சத்திற்கு வாசிங்களேன். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கிடைக்கிற நேரத்தில் எப்படி ஆகிலும் 1 மணி நேரம் தேவனோடு உறவாடுவோம். நம்முடைய பலவீனத்தை சொல்லுவோம், நம்முடைய இயலாமையை சொல்லுவோம், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். வீடானால் துதித்து ஆராதித்து மகிழ்வோம். வெளி இடங்களாக இருந்தால் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றையும் அவர் நிதானித்து நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் கர்த்தர் காண்கிற மக்கள் அதை அற்பமாக நினைப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு, அதை ருசி பார்த்தது இல்லை. ஆகவே அவர்கள் அதை ஸ்தோத்திரம் அந்த காரியங்களுக்கு நம்மோடு இருந்து நம்மை மேன்மைப்படுத்த மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்கிறார் 1 யோவான் 3:7-8 வாசிக்கும் பொழுது வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஸோ நீதியின் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் இவ்வளவு கடந்து போக வேண்டும். உலகம் மாம்ச பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். அதான் போராட்டம். நமக்கு அதான் போராட்டம். உலகத்தில் நிறைய காரியம் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? எல்லா கூட்டத்தாரும் நம்மளை வெறுப்பாங்க. ஸ்தோத்திரம் இல்லையா? அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்தால் தான் அவங்க ஒத்து போவாங்க. இல்லைன்னா நமக்கு எதிர்ப்பும் ஏளனமும் சஞ்சலமும் நம்முடைய நம்மை பல விதத்தில் நம்மை தூஷிப்பார்கள் மறைமுகமாக. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, மாம்சத்துக்கும் நமக்கு ஜெயம் எடுக்கணும், மாம்சத்திலையும் ஜப பலனை எடுக்கணும். ஸோ ஏன்னா அந்த நீதியின் கிரீடம் லேசானது கிடையாது. அடுத்து சொல்கிறார் 1 யோவான் 3:7-8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீதியான தேவனை, நீதியின் பாதையில், அந்த பாதையில் மரணம் நமக்கு வராதபடிக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாம் ஜீவனுள்ள நீதியின் கிரியைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முன்குறித்தவரை அழைத்தவரை சோதரம் என்ன பண்ணார்? நீதிமான் ஆக்கினவரை மகிமை. அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்மை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் சோத்திர கடந்து போக செய்கிறார். ஆகவே தான் அந்த நீதியின் சோத்திர கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு இவ்வளவு படிகளை நம்ம கேட்போம். எனக்கு ஏன் இந்த மாதிரியான சோதனை? இல்லை மகளே, நம்ம ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்த்தோம்னா ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுத வைக்கிறோம். ஆனால் நமக்கு ஃபீஸ் இல்லாதையே என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம உயரணும், சிகரத்தை தொடணும்னு மட்டும் நினைக்கிறோம்ல. ஆனால் அந்த சிகரத்தை தொட நம்ம நிறைய இடங்களை நம்ம பாருங்கள். ஸ்தோத்திரம். யோர்தான், கில்கால், இப்படி எரிகோ, இப்படி பாதைகளை கடந்து போகும்பொழுது கூட அந்த பாதைகளை கடந்து போகும்பொழுது பல பிரச்சனை வரும். ஆனால் அவைகளை ஞானத்தோடும் புத்தியோடும் பரிசுத்த ஆவியாண்ட அனுகிரகத்தோம் தேவ பிரசன்னத்தோடும் நாம் அதை கடந்து போக வேண்டியது தேவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது, தேவனுடைய வழிகளாக இருக்குது. ஆனால் அதில் ஒன்றில் பிசகுவதில்லை, ஒன்றில் நாம் தள்ளி விடப்பதில்லை, ஒன்றும் நாம் ஸ்தோத்திரம் அது நம்மை மேற்கொள்ளாது.
லூக்கா 10:19 என்ன சொல்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்தும் சகல வல்லமைகளும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கார். ஆண்டவர் உங்கள் மூலம் என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஸ்தோத்திரம். நீதியின் கிரீடம் மாத்திரம் அல்ல, அவர் மகிமையின் தேவன். நம்முடைய எல்லா கிரிகளுமே அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அடுத்து பார்க்குறோம், அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் பாருங்கள் என்னென்ன கொண்டு வர போகிறாரா பாருங்கள். அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் வாழும்போதே அதை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் நாம் அவருக்காக வாழும்பொழுது கடைசியாக வெளிப்படுத்தல சொன்னது போல அவர் ஸ்தோத்திரம் நல்ல பரிசுகளோடு அவர் நம்மை கடந்து வந்து நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து நம்மை அழைத்து போகிறார். 1 கொரிந்தியர் 9:25 பார்க்குறோம். பந்தயசாலையில் போராடுகிறவள் ஓடுகிறவள் வசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்போது நம்ம என்ன பண்ணணும்? இச்சை அடக்கம் வேண்டும். எல்லாவற்றை பார்ப்பதில்லை, சாப்பிடுவதில்லை, கடந்து போவதில்லை, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அவர் சொல்கிறாரு, எனக்கு உனக்கு சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரும் உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்தும்படி செம்மையாய் நடக்க அவர் நமக்கு என்று பாதைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையில் என்ன பண்ண? இச்சை அடக்கம். ஆனால் நமக்கு முன்னாடி நமக்கு ஏது பாருங்கள், இப்போ நல்ல ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினைப்போம், அப்போ தான் பிரியாணி வரும். ஸோ நமக்கு பல காரியங்கள் நாம் கர்த்தருக்குள் பொருத்தனையோடு தீர்மானத்தோடு இருப்போம். அதுக்கு சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனையில் நாம் எப்படி உண்மையாக இருக்கணும்? எப்படி முதல் பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்தோத்திரம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளோ ஸ்தோத்திரம் உண்மையாக இருக்கணுமோ, அதே போல் இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள்? ஸ்தோத்திரம் இச்சை அடக்கத்தோடு. ஏன்னா நான் பாருங்கள், நான் ஸ்தோத்திரம் ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் யோகா பயிற்சி பெறும்பொழுது அதிகாலையில் ஸ்தோத்திர வாக் அண்ட் ஜாக் அண்ட் ரன் சொல்லிட்டு போனோம். அப்படி நான் போகும்பொழுது வழியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆப்பிள் கொடுப்பாங்க, ஸ்தோத்திரம் வாழைப்பழம் கொடுப்பாங்க, அப்புறம் தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போகணுமே தவிர்த்து புசிச்சுட்டே போனால் ஓட முடியாது. அதை அப்படியே வாங்கி வச்சுட்டே ஓடணும். ஹல்லேலூயா. ரன் அண்ட் ஜாக் அண்ட் ஸ்தோத்திரம் 3 வகையில் நம்ம ஓடும்பொழுது அதை புசிக்கக்கூடாது. அப்போ இப்போ இங்கே சொல்கிறதுக்கு நான் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்பொழுது பல விதத்தில் நாம் பிசாசினாலோ மனிதர்களாலோ நாம் திசை திருப்பப்படுவோம். ஆனால் நாம் என்ன பண்ணோம்? அந்த பாதைகளில் அந்த வேளைகளில் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆவியில் நிரம்பினவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்தவர்களாய் நாம் கடந்து போகும்பொழுது அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 1:23 பார்க்கிறோம். ஏசப்பா வசனம் என்னவா? நல்லா எழுதி கொள்ளுங்க. ஏன் வசனத்தை நம்ம வாசிக்கணும்? வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நல்லா அதை புரிஞ்சு தெளிவாய் வாசிக்க வேண்டும். அழிவுள்ள வித்தினால அழிஞ்சு போகிற விதை அல்ல. ஏசப்பா விதை அழிஞ்சு போக உங்களை நடத்துகிற விதை அல்ல, வார்த்தை அல்ல. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. வேத வசனம் அழிக்கவே முடியாது. உங்களை அழிக்கல, ஆக்க, உங்களை உருவாக்க, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களுடைய காரியங்களை சீர்படுத்த. கட்ட முடியாத வீட்டை கட்ட, பணத்தை எப்படி நீ சேமித்தால் கட்டலாம், எப்படி நீ கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் அந்த பணத்தை உபயோகப்படுத்தினால் அதன் மூலமாக இருக்கிற கெட்ட ஆவிகள்லாம் போய், தரித்திர ஆவியெல்லாம் போய், ஸ்தோத்திர ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பலவிதமான ஆரோக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல ஆலோசனையை தந்து ராஜ்யன் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். அழிவில்லாத காரியங்களை, நித்தியமான நிலைவரமான சுதந்திரங்களை தேவன் உங்களுக்கு வீட்டிலே தங்க பண்ணுவார். ஸோ தசம பாகத்தை குறித்து 4ஆம் புஸ்தகத்தில் ஏன் தசமாக கொடுக்குறோன்னா, நம்முடைய எல்லாம் தங்கும்படியாக நாம் கொடுக்குறோமா? அந்த வசனத்தை நான் இப்போ எடுக்கவில்லை. ஸோ 4ஆம் புஸ்தகத்தில் இருக்குது. ஏன் நாம் தசமாக கொடுக்குறோம்? நம்முடைய எல்லாவற்றையும் தங்க பண்ணுறோம். நம்ம நிறைய முழுசாக கொடுக்கல, 10ல் 1 இல்லையா? ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் எப்படி கர்த்தருடைய கரத்தில் நடக்குது. ஆகவே ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்கள் நமக்கு தங்கணும், ஆசீர்வாதம் வரணும்னா அந்த அழிவில்லாத வித்தை என்ன செய்யணும்? வசனத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், புசிக்கணும். ஸ்தோத்திரம், அதை எழுதணும், அது சாத்தான் முன்ன பேசி அவனை தோற்கடிக்கணும். அதற்கு தான் ஜீவனில்லாத காரியங்களில், ஜீவனில்லாத வேலைகளில், ஜீவனை கெடுக்க வருகிற அந்த தோல்வி மனப்பான்மை கொடுக்கிற அந்த சிந்தனை நேரத்தில் தேவ ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் வாசித்து ஜெயம் பெற வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம், மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். 1 பேதுரு 5:4 வாசிப்போம். 1 பேதுரு 5:4. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளே நம்ம இருமாப்பா ஆளக்கூடாது. நம்முடைய கிளாஸ் டீச்சர், நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஒரு வேலையில் அதிபதியாக இருக்கலாம், இருமாப்பாய் நீங்கள் அவர்களை ஆளக்கூடாது. ஸ்தோத்திரம்.
அப்புறம் மந்தைக்கு மாதிரியாக. ஸோ நம்மளுடைய மாடல் ஆஃப் த ஃபேமிலி, மாடல் ஆஃப் த சர்ச், மாடல் ஆஃப் த எங்கே நம்ம போகிறோமோ அந்த இடத்துல நம்மளெல்லாம் கண்ணு வச்சு பார்ப்பாங்க பாருங்கள். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறா, எத்தனை மணிக்கு என்ன செய்கிறா, என்ன பண்ணுறா, எதை எடுத்துகிட்டு வந்தா, எங்கே வைக்கிறா, ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு பார்க்குற காலங்கள் இது. அல்லேலூயா. ஸோ நாம் அப்படிப்பட்டதானே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி ஞானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்படின்னு மட்டும் இல்லை, வாலிப பிள்ளைகள்லாம் மூப்பருக்கு கீழ்ப்படியணுமா. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க, கோச்சிக்கினே நான் வரமாட்டேன், அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார். யார் சொன்னார்? நம்ம பிரதர் தானே, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தானே சொன்னார். அவருக்கே சரிங்க பிரதர், நான் அப்படி நடக்க எனக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், வேணுமானா ஒரு நாள் உபவாசம் போட்டு அதிலேருந்து நான் அந்த பொய்யிலேருந்து, அந்த மாறுபாடுலேருந்து, அந்த கலக்கத்துலேருந்து, அந்த சத்துருக்கிரியிலேருந்து நான் விடுபட எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையாக இருக்கக்கூடாது. இவைகள்லாம் என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தவறிவிட காரியமாக இருக்கிறது. அடுத்து 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சோத்திரம் சோத்திரம். அது எப்படி ஆகிறோம் என்பதை தான் இங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. குடும்பத்தில், கணவனில், மனைவியில், பிள்ளைகளில், ஊழியத்தில், சபையில், நம்ம போகிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாக இருக்கிற கர்த்தர், ஆவியானவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை. ஏன் விடுதலை இன்னைக்கு நமக்கு சபையில் ஜனங்கள் மத்தியில் பெறலை? நான் சத்தியத்தை நேசிக்கலை, சத்தியத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கல. இன்னும் ஆண்டவரே என்னை நான் இன்னும் ஆண்டவரே எந்த சத்தியத்துக்கு நான் இன்னும் தடையாக இருக்கிறேன். என் சுவாபங்கள், என் நடைகள், என் உடைகள், என்னுடைய பார்வை, என்னுடைய ஸ்தோத்திர சுய சித்தம் எதிலே தவறி இருக்கிறேன் ஆண்டவரே என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தாழ்மையாக நம்ம அப்படி செய்வோம். கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படியே நம்ம மறுரூபமாகிறோமா. அல்லேலூயா. ஆகவே வேறு மாதிரி நம்ம நினைப்போம், வெறும் சுவாபம் மாறினா எல்லாமே மாறிடும். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய எண்ணங்கள் மாறினா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாது. தெரியுமா உங்களுக்கு? ஸோ நிறைய காரியங்கள் நம்முடைய தரித்திரம் மாறும். தெரியுமா உங்களுக்கு? நமக்கு கொடுக்க முடியாதிருந்த இடத்துலேருந்து பெரிய செல்வம், சுதந்திரம், ஆசீர்வாதங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன காரியத்தை செய்யும்பொழுது, கீழ்ப்படிப்பது பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வானத்தை திறந்து மதகுகளை திறந்து கர்த்தர் நமக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. பாருங்க, வானத்துக்கு உரிய மேனி. இப்போ நாமெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம் தேவன் எங்கே இருக்கிறார்? பரத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளே வாழ்கிறார் இல்லையா? ஸோ நமக்கு நம்முடைய மேனியை தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போதே நமக்கு ஒரு சரீரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் பாவ சரீரம் தண்ணியில் மூழ்கிறோம். சோத்திரம். நீதிக்கு பிழைக்கும்படி நம்மை அர்ப்பணித்து நாம் வெளியே வருகிறோம். ஸ்தோத்திரம். உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும், நான் பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநீதிக்கு, எல்லா சாபம், மோசத்துக்கு கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் நீங்களாக்கி விடுவித்து என்னை உயிர்ப்பித்து இந்த உலகத்தில் இன்னும் நான் ஆசீர்வாதமாக இருக்க என்னை அந்த ஞானஸ்நானம் என்றதானே தண்ணி ஞானஸ்நானத்தில் அபிஷேகம் பண்ணுறார். அடுத்தது அக்கினியில் போகும்போது எனக்குள்ளாக இருக்கிற எல்லா தீய சுவாபங்கள் எரிந்து போக, சுட்டெரிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஸோ அவர் நம்ம என்ன பண்ண பக்குவப்படுத்துகிறார். ஸோ முதல்ல இருந்தது போல இல்லை, இப்போ எல்லாவற்றிலும் ஒரு மாதிரி தாழ்மை, பொறுமை, அன்பு, சாந்தம், இப்படி கர்த்தர் நடத்துகிறார். பாருங்க, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது. வாசிங்க. மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் படியாக ஒருவர் நாம் என்ன பண்ணணும்? அடுத்தது ஸ்தோத்திரம், நாம் என்ன தேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 53 பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி மறித்தாலோ நம்முடைய ஸ்தோத்திரம் மேன்மை மகிமை உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கேற்ற எல்லா பலன் உண்டு. நீங்கள் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனே, என்னை இப்படி சொல்கிறாங்களே, நான் இதை செய்கிறேனே, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை போற்றவே இல்லையே,
இல்லையே, என்னை ஸ்தோத்திர சந்தோஷம் என் நிமித்தம் சந்தோஷப்பட ஆள் இல்லையே நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவர் பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகிமையின் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம், ஸ்தோத்திரம் அலங்காரமான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸோ ஒருபோது அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தனுடைய ஓட்டத்தை இன்னும் சீர்படுத்தும்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே பூரண புருஷர்களாக கர்த்தர் நம்மை அவருடைய வருகையில் அவர் எடுத்துக்கொள்ள கர்த்தருடைய கரமாளிகை செய்வதாக.